ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த தேங்க்ஸ்கிவிங் ஹாலிடே சீசனில் பிளாக் ஃப்ரைடேக்கும் என்னென்ன நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஏர் பியூரிஃபையர் தாங்க. இது வந்து வீனிக்ஸ் பிராண்டு. காஸ்கோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். டைசன் ஏர் பியூரிஃபையர் தான் முன்னாடி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் வாங்கலான்னு. அது கொஞ்சம் ப்ரைஸியாகவும் இருந்தது. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வீனிக்ஸ் பிராண்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். 2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸர் தாங்க. ஃபுட் ப்ராசஸர் வந்து ரொம்ப மேண்டிட்டரியாக இருக்க வேண்டியதுங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது லாஸ்ட் இயரே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் வந்து திரும்ப ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எதனாலன்னு ரீசன் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. இந்த ரவுண்டாக ஒரு டிஸ்க் இருக்குது பார்த்திங்களா, இதில் ஷ்ரெட் பண்ணலாம், ஸ்லைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சாப் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து ப்யூரியும் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 8 கப் ஃபுட் ப்ராசஸருங்க. 8 கப் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. மோர் தென் 8 போனால் ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஜெயண்ட்டாக இருக்குது. அது வந்து யூஸ் பண்ணுறக்கும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. அதனால் நான் வந்து 8 கப்பே சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கேபேஜ் தான் வந்து இன்றைக்கி ஷ்ரெட் பண்ணி காட்டுறேன். கேபேஜ் வந்து இதுக்குள்ளே அந்த மவுத்தில் வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சங்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணுறக்கு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஷ்ரெட்டர் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா ஷ்ரெட் ஆகி வந்துடுங்க. நான் வந்து ஒரு ஹாஃப் கேபேஜ் போட்டு ஷ்ரெட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேபேஜ் கூட ஃபுல்லாக ஷ்ரெட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் குவான்டிட்டிக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேலே இந்த பாருங்கள் ஷார்ப்பாக ஒன்று நீடில் மாதிரி பெருசாக இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த ஃபுட் ப்ராசஸரை இன்சர்ட் பண்ணுறக்கு. மெயினாக இது எதுக்காக வாங்கினதுன்னா கேபேஜு, பீட்ரூட், கேரட் இந்த பொரியலெல்லாம் ரொம்ப ரேராக, ஏன்னா அவசரமாக ஷ்ரெட் பண்ணுற முடியாது, டைம் இருக்காதுங்கிறனால ரொம்ப நாள் இந்த வெஜ்ஜீஸ் வந்து ரொம்ப டைம் இருக்கும்போது தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் லாஸ்ட் இயர் என்னோடய பேபி பிறந்தப்பெல்லாம் எனக்கு சுத்தமாக இந்த காயெல்லாம் சமைக்கிறக்கே டைம் இல்லை. அப்போ தான் ஃபுட் ப்ராசஸர் வாங்கலான்னு தோணுச்சு. வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இது ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் போதும், ஈஸியாக ஷ்ரெட் பண்ணிடும். இந்த ஃபுட் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வாங்கினது. இந்த டிஸ்க்கு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஹாமில்டன் பீச் மாதிரியே இதுக்கும் ஒரு சாப்பர் வருது. ப்ளஸ் வந்து டோ நீடரும் வருது. இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட்ஸில் வருது. இதில் நாங்கள் வீடு மூவ் ஆனபோது பாக்ஸ் கரெக்டாக தாங்க ஃபுட் ப்ராசஸர் வந்து அதோட பாக்ஸில் தான் பேக் பண்ணேன். ஆனால் அந்த சப்பாத்தி நீடரும் டோ நீடரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போடுற ஃபுட்டு வந்து ப்ரெஸ் பண்ணுறக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அதுவும் எங்கேயோ நான் வந்து வேறு எங்கேயோ பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன் போல். அது தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. இது இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபுட்டை ப்ரெஸ் பண்ணும்போது கையை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து எவ்வளோ சேஃப்னு தெரியல. அதனால் நான் வந்து இது ஒன்று வாங்கினேன். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ப்ராசஸர் அங்கே இருக்கும்போதெல்லாம் அந்த ப்ளக் பாயிண்ட்டு கரெக்டாக தாங்க எனக்கு வந்து ப்ளக் ஆகிட்டு இருந்தது. இந்த வீட்டில் வரும்போது அந்த ப்ளக் பாயிண்ட் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ப்ரெஸ் பண்ணால் வந்து கரெக்டாகவே ப்ரெஸ் ஆகலை. எப்படி வந்து போட்டாலுமே உள்ளே போக மாட்டேங்குது. அது என்ன அந்த ஹோலில் பிரச்சனைனே தெரியல எனக்கு. இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு மட்டும் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. இந்த வீட்டில் இருக்க எந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குமே இது கனெக்ட் பண்ண முடியல என்னால். அதனால் என்ன பண்ணோம், இன்றைக்கி தான் வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் பண்ண முடியுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ப்ராசஸர் ஹாமில்டன் பீச் வாங்கினதுக்கப்புறம் தான் இது ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கனெக்டர் வச்சு பண்ணால் எது பண்ணாலுமே ஒர்க் ஆகலை. இது அந்த பிராண்டோட ப்ளக் பாயிண்டில் பிரச்சனையா என்னன்னே தெரியலங்க. இந்த ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயும் லாஸ்ட் அந்த 3rd பாயிண்ட்லேயும் ஒர்க் ஆகுது, மிடில் பாயிண்டில் மட்டும் ஒர்க் ஆகலை. இப்போ பாருங்கள், இது ப்ரெஸ் ஆகும்போது ப்ரெஸ் பண்ண முடியுது. ஆனால் அந்த செகண்ட் ஒன்னில் வந்து ஃபுல்லாக போக மாட்டேங்குது. அதே மாதிரி 3rd ஒன்லேயும் ஃபுல்லாக போகுது. ஸோ இப்போ வந்து பழசே வந்து நான் வச்சுக்கலாம், புதுசை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சுட்ருக்கேங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோபோ வேக்யூம் தாங்க. இது வந்து கூவின்னு ஒரு பிராண்டு. இது நான் பார்த்திங்கன்னா பிளாக் ஃப்ரைடேக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் வாங்கிட்டேன். இது மெயின் பர்பஸ் மாப்பிங்க்காக தாங்க வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு மாப்பிங்க்கு வாட்டர் வந்து போர் பண்ணுறக்கு, இல்லை லிக்யூட் நம்ம போர் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த ஹோலில் வாட்டரோ அந்த நம்ம வந்து வாஷிங் லிக்யூடோ மாப்பிங் லிக்யூடு இது மாதிரி வந்து ஊற்றி வச்சிட்டோன்னா கனெக்ட் பண்ணிட்டா நல்லா மாப்பிங்க்கு வந்து ஒர்க் ஆகுதுங்க எனக்கு. நீங்கள் பார்த்திங்கன்னா ஆனால் மேப்பிங் வந்து கரெக்டாக இருக்காது இதுக்கு.
கொஞ்சம் வந்து ஜிக்ஸாக்காகவும் கிராஸாகவும் தான் போகும். ஆனால் ப்ராப்பராக மாப் பண்ணிடுதுங்க, எல்லா இடத்துலையுமே மாப் பண்ணிடுது. கொஞ்சம் சில டைம் லைன் அப் பண்ணி லைனாக வந்து போகுது. அதுக்கப்புறம் சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாகவும் போகும். ஆனாலுமே வந்து மாப்பிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஒர்க் ஆகுதுங்க. வேக்யூம்க்குமே ரோபோ வேக்யூம் எனக்கு வந்து வேக்யூம்க்கு ஹார்ட்வுட் ஃப்ளோரில் நல்லா ஒர்க் ஆகுது. இது மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா ப்ரூம் ஸ்டிக் வச்சே க்ளீன் பண்ணிவிடுவேன். இருந்தாலுமே சம்டைம் வந்து எப்போவாது ப்ரூம் ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ண முடியலன்னா இந்த ரோபோ வேக்யூம் ஆன் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுவும் பெட்ரூமில் அந்த பெட்டோட அடியிலெலாம் பார்த்திங்கன்னா குப்பை இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுது. எனக்கு பெட்டுக்கடியை ப்ரூம் ரொம்ப தூரம் விட்டு கூட்ட முடியாதுங்கிறதுனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் மாப்பிங்க்கு வந்து எனக்கு ரொம்ப மாப்பிங்கோட பர்பஸ்க்காக தான் இது வாங்கினதுனால ரொம்ப நல்லா இருக்குது இந்த வேக்யூம். இது ஆப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரிமோட்டும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க, ரிமோட்டும் வருது. அதனால ரிமோட் பர்பஸும் யூஸ் ஆகுது. நான் பெருசாக ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறது இல்லை இதில். இது பார்த்திங்கன்னா சில வேக்யூம் வந்து மேப்பிங் வந்து நல்லா பண்ணுறதும் இருக்குது. அது மாதிரியும் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து லைட் எப்போவாது மாப் பண்ணுறக்கு இது ஓகேங்கிறனால அது வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைசன் வேக்யூம் தாங்க. இது பார்த்திங்கன்னா கார்ட்லெஸ் வேக்யூம். இது வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது வாங்கணுன்ட்டு. அப்போல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா கார்டட் வேக்யூமே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால பெருசாக நாங்கள் வந்து கார்ட்லெஸ் வேக்யூம் தேவைப்படல. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்டேர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கார்ட்லெஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஹேண்டியாக இருந்ததுன்னா இன்னுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால தான் மெயின் இது வந்து டைசன் வந்து சூஸ் பண்ணது. இது பார்த்திங்கன்னா பழைய மாடல் தான். V7 அட்வான்ஸ்டு வந்து பழைய மாடல். ஆனால் கொஞ்சம் வந்து விலை கம்மியாக இருந்தது. யூஸ்வலாக வந்து 300க்கு மேலே இருக்கும் போல். 200 சம்திங் வந்துச்சு. டேக்ஸோட சேர்த்து பார்த்திங்கன்னா 230. இது பார்த்திங்கன்னா Black Friday அப்போ இந்த ப்ரைஸு. Black Fridayக்கு முன்னாடி வாங்கும்போது பார்த்திங்கன்னா 250 இருந்தது. அதுக்கப்புறம் டேக்ஸோடு சேர்த்து 280க்கு வாங்கினோம். இன்னொன்று ஏன் நான் வந்து இந்த V7 அட்வான்ஸ்டு வேக்யூம் சூஸ் பண்ணேன்னா, இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஹேண்டியாகவும் இருக்குது. நான் வந்து ஷார்ட்டாக இருக்கிறனால எனக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருக்குது. இன்னொரு வேக்யூம் வந்து என்னோடய நெய்பர் ஆப்போசிட் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களோட வேக்யூம் ட்ரை பண்ணி பாருங்கள், டைசன் வேக்யூமே ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் என்னை விட வந்து எனக்கு வந்து டாலாக இருந்தது. ஹேண்டில் பண்ணுறக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அது. ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது வேக்யூம். 3 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. கார்பெட்டுக்கு தனியாக, ஹார்ட்வுட் ஃப்ளோருக்கு தனியாக, அந்த மாதிரி 3 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அட்டாச்மெண்ட்டு தான் நமக்கு. கார்பெட் ஹார்ட்வுட் ரெண்டுக்குமே வந்து அந்த வேக்யூம் வந்து ஒன்று தான் இருக்குது. ப்ளஸ் அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. நம்மளோட சோஃபா க்ளீனிங்க்கு, இந்த மாதிரி டஸ்ட்டு சின்ன சின்ன இடத்துல இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ளோர் அண்ட் கார்பெட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த V15 அது V12 எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அது பார்த்திங்கன்னா 3 அட்டாச்மெண்ட்ஸு இதுக்கே இருக்குது. அதாவது கார்பெட்டுக்கு தனியாக, ஹார்ட்வுட்டுக்கு தனியாக இன்னொரு அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தது. அது இல்லாமல் இந்த நான் அடிஷ்னலாக 2 காட்டினேன் பார்த்திங்களா, கவுச்செல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு, இன்னும் சின்ன சின்ன ஏரியாவில் டஸ்ட்டெல்லாம் இருக்கிறத க்ளீன் பண்ணுறக்கு அந்த மாதிரி 2 அட்டாச்மெண்ட்டும் இருந்துச்சு. அது ஒன்று ட்ராபேக்கு, எனக்கு வந்து ஷோல்டரை விட அதிகமாக டாலாக இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது. வெயிட்டாக இருந்ததுன்னா எதுன்னா, இந்த ஸ்டிக்கு கிட்ட ஒரு ட்ரம் மாதிரி வருங்க. அந்த ட்ரம் வந்து எனக்கு ரிஸ்ட்டு கிட்ட கொஞ்சம் பெயினாக இருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த V12 V15 இருக்குல்ல, அந்த மாடல் வந்து ட்ரம் வந்து பிக் ட்ரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அந்த ட்ரம்மோட வெயிட்டே என்னோடய ரிஸ்ட்டு பெயினை வந்து அதிகமாக்குச்சு. இது எல்லாமே அவங்க கொடுத்ததுனால, ட்ரை பண்ணதுனால எனக்கு அந்த ட்ராபேக் தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து இந்த வெயிட்லெஸ்ஸான வேக்யூம் சூஸ் பண்ணேன். இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ட்ரம்மும் வந்து என்ன ரொம்ப ரிஸ்ட்டுக்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணலங்க. அதனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறக்கு. நெக்ஸ்ட் வேக்யூம் பார்த்திங்கன்னா இது வந்து பட்ஜெட் ப்ரோங்க. இது வந்து பிராண்டடெல்லாம் இல்லை, நார்மல் வேக்யூம் தான். இது அடிஷ்னலாக எதுக்காக வாங்கினேன்னா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ப்ரெஸ் பண்ணிட்டா நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டைசனில் ஒரே ஒரு மாடலில் மட்டும்தாங்க பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற மாடல்லலாம் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஃபிங்கரும் வந்து பெயின் ஆகும். அப்படிங்கிறனால நான் அடிஷ்னலாக இந்த ஒரு வேக்யூம் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுற ஏரியாவுக்கு, ஹார்ட்வுட் ஃப்ளோர், அப்புறம் வந்து டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு இந்த வேக்யூம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக இது அடிஷ்னலாக வாங்கி வச்சேங்க. இது பார்த்திங்கன்னா 2 மாடலுமே சேம் ஹைட்டு தாங்க இருக்குது. அதனால் எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் டைசன் யூஸ் பண்ணும்போது என் குட்டி பையன் இதை எடுத்து வைப்பான்.
இந்த இன்னொரு பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த வேக்யூம் எடுத்துகிட்டு அவன் யூஸ் பண்ணுவான். அதை வந்து நான் அந்த மேலே பார்ட் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்கிறனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு கொடுத்துருவேன். அவன் வந்து கீழே இருக்க பார்ட்டை மட்டும் வச்சுட்டு நான் வேக்யூம் பண்ணும்போதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு சார்ஜர் பார்ட் பார்த்திங்கன்னா இந்த தனியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அட்டாச் பண்ணுறக்கு அது இன்சர்ட் பண்ணிட்டா அதில் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஓரமாக கனெக்ட் பண்ணி விட்டு வச்சிடலாம். இந்த வேக்யூமுக்கும் பார்த்திங்கன்னா 2 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு அட்டாச்மெண்ட்டு, லாங்காக ஒரு டூல் மாதிரி ஒன்று. இந்த 2 அட்டாச்மெண்ட்ஸுமே இந்த பிராண்டுக்கும் இருக்குது. இது ரிமோட் நான் அந்த வேக்யூம் ரோபோ சொன்னேன் இல்லைங்களா, ரோபோ வேக்யூமுக்கு அதுக்கு வந்த ரிமோட்டு தான் நான் வந்து உங்களுக்கு காட்டலாங்கிறக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் பைக் தாங்க. இந்த பைசைக்கிள் பார்த்திங்கன்னா பெடலோடு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற அவனுக்கு பைசைக்கிளெல்லாம் பார்த்திங்கன்னா பெடல் இல்லை. ஸோ இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுதுங்கிறனால பெடல் இருக்க மாதிரி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ட்ரை பண்ணுவான்ல சுற்றுறதுக்கு அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து இது வாங்கினோம். இது வால்மார்ட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமும் பர்ச்சேஸ் பண்ணோம். அது எல்லாமே டார்கெட்டில் கொஞ்சம் ஆஃபர் எல்லாம் இருந்ததுனால அது பர்ச்சேஸ் பண்ணோம். அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் திரும்ப நான் வந்து நியூ வீடியோ எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.